தம்பி சூப்பரா இருக்குடா. ஹலோ சார். சார் ஓகே, வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்டன் கர்வ். இந்த ஹெட்செட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதில் வந்து அடாப்டிவ், ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் வரைக்கும் இருக்குது, லாஸ்லெஸ் இல்லை. ஆனால் இதோட டிசைன்னாலேயே இதை பார்த்தாலே எல்லாருமே மெர்சல் ஆகிடுறாங்க. அப்படியே மெர்சலாக என்னடா இது, என்னது அது? இந்த ஹெட்செட்டுக்கும் நான் தான் வீடியோ பண்ணேன்னு நினைக்கிறேன். இது செம்ம குவாலிட்டியா இருக்கும். ஆமா, இதான் நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியான ஒரு டிடபிள்யூ சொல்ல முடியாது. ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்கு. அடுக்கெல்லாம் செஞ்சா காதுக்குள்ள அதே மாதிரி ஹெல்மெட்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஆனா ஆடியோ டியூனிங் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இப்போ இது வந்து என்னடா, இது என்ன ப்ராடக்ட்? இது வந்து ஆஸ்டெல்கான் XB10 வந்து ஒயர்லெஸ்ல ஆப்டெக்ஸ் HD இதுல இருக்கோ? ஆமா, ஆப்டெக்ஸ் HD இருக்கு. சரி, இது என்ன ப்ராடக்ட், என்ன ரேட்? இது வந்து ஒரு 2000 சம்திங் வரும். சரி, ஓகே. ஹெட்ஃபோன்ஸ் ஒன்ல வாங்குனேன் நானு. 3.5mm இருக்கு, 2.5mm. ஆமா, ரெண்டுமே இருக்கு. ஓகே. இது வந்து எதுக்கு நான் வாங்கினேன்னா வந்து ஆண்டவரை பார்த்து விட்டு இப்போ ஒரு குண்டா தான் இருக்கேன், ஒரு 100ல இருந்தேன். ஸோ வாக்கிங்காகவே வந்து வாங்கினேன். ஒரு 20 kg குறைச்சேன், வாக்கிங் அண்டு கொஞ்சம் இந்த ட்ரைனிங் வச்சு, ஓகேவா, ஹிட் வச்சு. எவ்வளவு அந்த டைம்ல இது வாங்கினேன். சரி, எல்லாம் ஓகே. 2500 வாங்குனது பிரச்சனை 2 years ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. மத்த விஷயங்கள் பத்தி இப்ப பேசுவோம். ஓகே. என்னன்னா இதோட பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு 5 hours வரும் பேட்டரி லைஃப். 5 hours வயர்லெஸ்ல யூஸ் பண்ணலாம். ஆமா, ஓகே. சோ அந்த IEM-க்கு ஏத்த மாதிரி பேட்டரி லைஃப் குறையும். ஓ, அப்போ கண்டிப்பா 3 hours வந்துரும். 3 to 5 hours அந்த ரேஞ்சுக்குள்ள சுத்தும். வாட் மேக்ஸ் மீ பசில்டு வந்து என்னன்னா, இந்த சூப்பர் மிக்ஸ் 5க்கு அதால பவர் கொடுக்க முடியுமா? முடியும் தான் நான் நம்புறேன், பார்க்கலாம். ஆனா ஆப்டெக்ஸ்னு சொல்ற, அதுதான் அதுல மெயின் USP. ஆமா, 24 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். 24 பிட்டு 92 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். தம்பி சூப்பரா இருக்குடா. சும்மா அதை சொல்லிடுவாரு, இதுங்க வரேன். இவ்வளோ ஷாக்லாம் ஆக மாட்டார் இவரு. தம்பி சூப்பராக இருக்கா, நிஜமா நல்லா இருக்கானே. நல்லா தான் இருக்கும். வெளில கேக்குதா? லைட்டா. ஆனா எவ்வளவு லவுடா இருக்கு தெரியுமா? இவ்வளோ சத்தமாக அவர் சொல்கிறாருன்னா அப்போ நல்லா தான் இருக்குது போல். ஓகே, ஏங்க இதுக்கு வைப் ஆகிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கா நிஜமா? நான் அதை கொடுத்துட்டு போகலான்னு நினச்சேன் அவர்கிட்ட, ஒரு 2 days எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்ட்டு. சரி, வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஒரு டேக் அந்த ப்ளூடூத் டேக் அந்த வீடியோவில் கூட சொல்லிடுவார், இன்புட் கொடுத்துருவாரு. ஸோ அதை இன்புட்காக தான் கொடுக்கணும்னு நினச்சேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா அவர் தானே சைக்கிளிங் போவார், பாவம். IEM யூஸ் பண்ணிட்டு சைக்கிளிங் யூஸ் பண்ணால், இல்லை ஒரு வாக்கிங்க்கோ IEM யூஸ் பண்ண முடியாது. அந்த காதில் போட்டு அந்த போன் கண்டக்ஷன் தானே வச்சுருப்பாரு ஓப்பன் இயர். இதில் நான் என்னென்ன பண்ணேன்னா, ஆப்டெக்ஸ் HD இருக்கிறது வந்து பயங்கரமான அட்வான்டேஜ். இது எனக்கு வந்து எதில் வந்து நல்லா யூஸ் ஆச்சுன்னா, ஷாமி 13 Ultra நான் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. இது மாதிரி நீங்கள் ஷாமி டிவைசஸில் ப்ளூடூத் அப்டேட்ஸும் நிறைய வரும், அடிக்கடி டிரைவர் அப்டேட் கொடுத்துருவாங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா டியூன் ஆச்சு, சாஃப்ட்வேர் நல்லாவே இருந்துச்சு. இது தனி ஆப் இருக்குது, ஆஸ்டெல்கானுக்கு தனி ஆப் இருக்குது. இது டேக்குன்றதுனால இதுக்கு அந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன் இருக்காது. வேட்டையாடு விளையாடில் வந்து மஞ்சள் வெயில் பார்த்துட்டு கேட்டுட்ருக்காரு, பார்ப்போம். நான் தான் சொன்னேன் இந்த வீடியோ பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிறாரு. செப்ரேஷன் இருக்கா? ஹலோ சார். காது வலிக்குது, சவுண்டை குறைச்சிட்டாரு. ஓகே, என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே பிளாஸ்டா தான் ஸ்டார்ட் பண்ணீங்கனால நம்பவே முடியல. நான் கூட அதை கலாய்க்கிறீங்கன்னு நினைச்சேன். இல்ல நிஜமா நல்லா இருந்தது. என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். டைரக்டா ஒயர்ட்ல இருந்து வித் டேக் நமக்கு ஒரு அவுட்புட் வரும்டா. அந்த அவுட்புட் அது மேட்ச் பண்ணலங்கிறது உண்மையா இருந்தாலும், இப்போ நான் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறேன்ல டைப் சி அடாப்டர்ஸ்லாம், அதெல்லாம் அசல்ட்டா மேட்ச் பண்ணிடுச்சு. சரியா, அதெல்லாம் அசால்ட்டா மேட்ச் பண்ணிடுச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கலே ஹைலைட் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, வால்யூம் வந்து அதெல்லாம் எவ்வளோ புஷ் பண்ண முடிஞ்சதுங்கிறது தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். உண்மையாக சொன்னால்
பட் நான் இப்போ எப்படி சொல்றேன்னா ஒரு N91ல இல்லாட்டி வந்து ஒரு LG V40ல நான் டைரக்டா கனெக்ட் பண்ணி கேட்கும்போது எனக்கு அந்த ஒயர்ட் வழியா வரக்கூடிய குவாலிட்டி சம்திங் டிஃப்ரெண்ட். சரியா? அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ஒயர்லெஸ்க்கும் ஒயர்டுக்கும் பார்க்கும்போது ஒயர்டு வந்து எப்பயுமே கொஞ்சம் சுப்பீரியரா தான் இருக்கு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எப்பயுமே இப்படிதான் இருக்கும். என்னன்னா ஒயர்ட்ல ஒரு அவுட்புட் இருக்குன்னா அந்த ஸ்கோரை வச்சுட்டு அந்த ஸ்கோரை நோக்கி நான் ஒயர்லெஸ்ல அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்படிதான் எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு 2000 rupees ஆர் 2500 rupeesக்கு ஒரு ப்ளூடூத்தில் இந்த மாதிரி ஒரு ஒயர்லெஸ் டேக்கில் அவங்க அட்டைன் பண்ண லெவல் வந்து வேற லெவல். இதில் என்ன ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன் அப்படின்னா வால்யூம் லெவல்ஸ் ஃபார் ஷூர் அட்வான்டேஜ், கிளாரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லையாக இருக்கட்டும், எல்லாமே எல்லாம் ஓகே. அது எல்லாமே சக்ஸஸ், அது எல்லாமே வேற லெவல். ஏன்னா சூப்பர் மிக்ஸ் 5ல எனக்கு ஒரு வால்யூம் ரேஞ்ச் உண்டு. அந்த வால்யூம் ரேஞ்ச் அதை அச்சீவ் பண்ணிச்சா அப்படின்னா நார்மலாக நல்ல டேக் இருக்கிற ஒரு சில ஃபோன்ஸில் மட்டும் நான் வால்யூம் அவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியும். டைப் சி டேக் வச்சு நான் புஷ் பண்ணும்போது எனக்கு அந்த வால்யூம் வந்தது இல்லை. இப்போ நான் காதை ஏன் இப்படி பண்ணுறேன் கொய்யின்னு நான் ஃபுல் வால்யூம் வச்சு வேற லிசன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னு சொல்கிறேன். இது வந்து நிஜமாக ப்ராக்டிக்கலாக எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நான் எப்பயுமே வந்து 3.5 தான் எல்லாரையும் வாங்க சொல்லுவேன். அது ஏன்னா உனக்கு காம்பேட்டபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல எல்லா டிவைஸ்லையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா டைப் சி வாங்குறதுனால என்ன ஆயிடுது, பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ரொம்ப அக்ரெசிவா யூஸ் பண்ணி பாக்கெட்ல இருந்து போர்ட் ரெடி வாங்கிடுது. ஸோ இது வந்து ஒரு வகையில அந்த ஒரு பெரிய இஷ்யூவே சார்ட் டவுன் பண்ணும். அண்ட் டைப் சி வழியா டைரக்டா வந்து வரும்போது வரக்கூடிய ஆடியோவை சப்போஸ் இது மேட்ச் பண்ணாம போயிருந்ததுன்னா கூட நான் வருத்தப்பட்டிருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ராக்டிக்கலா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய வால்யூம் அப்படின்னா இதோட 50 to 60% வால்யூம். சரி, நான் வந்து இன்னும் கொஞ்சம் கீனா கவனிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் லவுடா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு 75 to 80% வால்யூம் வந்து 99% ஆஃப் த கன்சியூமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். 100% வால்யூம் வந்து ஆல்ரெடி செவ்டா இருந்து அவங்களுக்கு லைட்டா கேட்கல அப்படின்ற போது அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ லவுடா இருக்கு. ஓகே, ஒரு டேக் கனெக்ட் பண்ணி நான் வந்து லிசன் பண்ணும்போது எனக்கு V40 தின் கியூல மேக்ஸிமம் வால்யூம் எவ்வளோ போச்சோ அதோட ஒரு படி மேலே போச்சு. ஓகே, இதுவே N91 ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அது பஜாரி, அது N91 அதில் கனெக்ட் பண்ணா வந்து என்ன ஆகும்னா முடிஞ்சு போச்சு. அது வந்து ரொம்ப ஓவரா புஷ் பண்ணும். அதை வந்து இது மேட்ச் பண்ண ட்ரை பண்ணதுதான் ஃபேக்ட். ஓகே, மேட்ச் பண்ண ட்ரை பண்ணதே தவிர இப்பயும் கூட N91 தான் பயங்கர லவுட். சரியா? ஏன்னா அது வந்து நல்லாவே தெரியும். ஆனா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். உண்மை அதுதான், ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இப்போ சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இன்கேஸ் 2K கிடைக்குது அப்படின்னா இப்போ ஆடியோ கலர்ல வந்து D0 சவுண்ட் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் இன்னும் ஒரு சில டேக்ஸ்லாம் பார்க்குறோம், எல்லாமே டைப் சி to 3.5 டேக். இதெல்லாம் 1000 rupees கிடைக்குது, 1200 rupees கிடைக்குது, 750 கிடைக்குதுலாம் சொன்னாலும் கூட ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் ப்ளஸ் என்னோட போர்ட்டை நான் சேஃப்கார்ட் பண்ணுற ஆஸ்பெக்ட்ல போகும்போது காம்ப்ரமைஸ் ரொம்ப மினிமலாக இருக்கிறதுனால எனக்கு இது ஓகே. ஆமாம். அடுத்து என்ன, இதில் மைக் இருக்கா? மைக் இருக்கு. இதில் மைக் இருக்கு. அப்போ நான் இப்போ நான் மாட்டிருக்கிற இடத்துக்கு அதுக்கும் எனக்கு வந்து மைக்கில் நல்லா இருக்கணும். கரெக்டா? அதையும் நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ எந்த அளவுக்கு கேட்குது? சரி, அந்த லட்சணத்தில் தானே கேட்குது. ஓகே, இப்போ எப்படி இருக்கு? இப்போ சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அது ஒன்றும் இல்லை, கையில் ஹேண்டில் பண்ணனால இப்போ உனக்கு எந்த சவுண்டும் இருக்காது. இப்போ தெளிவாக இருக்குல்ல? சூப்பர், ரைட்டு. அப்போ இதில் மைக்ரோஃபோனும் இருக்குது, அதன் வழியாக வரக்கூடிய கால் வந்து இன்டோர்ஸ்க்கு சூப்பர். அவுட்டோர்ஸ் வந்து மேபி நம்ம டெஸ்ட் பண்ணா தெரியும். பட் அகைன் அவுட்டோர் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க வாய்ப்பு இல்லைன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே மக்களே, ஸோ இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டியை வேற லெவலுக்கு கொண்டு போய் வச்சிருக்கு. அதுலேயும் முக்கியமாக கால் கேப்பபிலிட்டி தான். ஏன்னா நான் இந்த கேபிளே மாற்றினாலும் அதில் இருக்கா, உனக்கு தான் இவ்வளோ நாள் இது இருக்கு மைக்ரோஃபோன். அது கூட விடு, அங்கே இருக்கிறத விடு. ஹைலைட் என்னன்னா கால் அட்டன் ஆனதுமே ப்ளூடூத்தில் கால் போகுதுன்னு வந்துருச்சு. ஆமா, அதுல காட்டுச்சு. ப்ளூடூத்ல கால் எப்போ வரும், மைக்ரோஃபோன் இல்லைன்னா இப்படி ப்ளூடூத்ல கால் போகுதுன்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, இதுல வந்து இப்போ வந்து நம்ம ரேட் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளூடூத் ரெக்கார்டிங் போடுங்க தம்பி. இந்த இருக்கு தம்பி, போடுங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட்ஸ். ஓகே தம்பி, சொல்லுங்க. இப்போ வந்து அதுல மைக்ரோஃபோன் எல்லாம் USB ஆல இருக்கட்டும், பரவாயில்ல. சோ இதெல்லாம் வந்து இது வந்து USB தான், அதெல்லாம் இது வயர்லெஸ். ஓகேவா? எனக்கு வயர்லெஸ் மட்டும் எடு, ஏன்னா USB ல நம்ம மக்கள் பார்த்துட்டு இந்த 2K ல வந்து இந்த ஃபியோட BT R11 இருக்கு. ஆனா இது வந்து ஹைரஸ் ஆன் தெரியலையே, கிளிக் பண்ணி உள்ள போனா தெரியும். இது வந்து கொஞ்சம் ஹைரஸ்ங்க. aptX HD இருக்கு. aptX HD வந்து உங்களுக்கு கன்சிடரபிளி ஓகே. ஹைரஸ்னா அதுக்காக 1 MBPS கிட்டலாம் கிடையாது. அப்படி வேணா LDAC LHDC தான் நீங்கள் போய் ஆகணும். இதில் LDAC இருக்கு. LDAC இருக்கு. LHDC இருந்ததுன்னா என்ன அட்வான்டேஜ்னா
ஹை பேண்ட்வித் டேட்டா கூடவே லோ லேட்டன்சியும் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் LHDCயோட ஓகே அட்வான்டேஜ். அப்படியா, ரைட்டு. சரி, அப்படியே அடுத்து வேற என்ன ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் போதும் 2000 ரூபாய்க்கு எல்டாக் கூட இருக்கு ஃபியோ. அடுத்து பேர்லயே எல்டாக் இருக்குது. இதுல இங்க பேரு LDAC 96K 96 கிலோஹெர்ட்ஸ் போகும் போல. இது வந்து 10,999 இல்ல நம்ம மக்களுக்கு வந்து 2000 ரூபாய் மதிப்புள்ள நம்ம சொல்லலாம். அப்போ இது இருக்கு. ஆமா, ஃபியோ BTR 11ங்க. சரியா? அப்புறம் இதெல்லாம் வந்து 50,000மா? 50,000. இது 50,000 கொடுத்து இதை வாங்குறதுக்கு வாக்மேன் போடு, அதை வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, வாக்மேன் வாங்கிட்டு போயிடலாம். சோனி வாக்மேன் இவங்க லிஸ்ட் பண்றாங்களா? லிஸ்ட் பண்றாங்க. 23ல இருக்கு. 21, 14. அந்த 50,000 ரூபாய்க்கு அந்த டேக் வாங்குறதுக்கு நிஜமாவே சோனி இப்போதைக்கு இது டிஸ்கன்டினியூ போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாக் வந்தோடனே வரும், மறுபடியும் புது வாக்மென்ஸ் லான்ச் ஆச்சுன்னா வரும். ஸோ இது பேரிங் மோடுக்கு வந்து இந்த ஏவை அழுத்தி இந்த சைடு வந்து இந்த ரைட் சைடு கொண்டு போகணும். அப்போ வந்து டிடன் அப்படின்னு மாறும். இதோ இப்போ மாறி இருக்கும். சவுண்ட் வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. கேட்குதா இல்லை? பா டேய், ஐஃபோன்லேயும் நல்லா இருக்குடா. அப்படியா? நான் அது வரைக்கும் இதை காட்டிட்டு இருக்கேன். ரைட்டு மக்களே, மொத்தம் வந்து நிஜமாவே பாட்டு ரெசியூம் ஆயிடுச்சு. ஓகே, சீரியஸா நல்லா இருக்கு. வைபிங்லேயே இருக்காரு. வீடியோ முடிப்பாங்க. அதே படையப்பா டெஸ்ட் பண்றாரு. பரவாயில்ல, 4 பாட்டு செலக்ட் பண்ணி 4 ஜான்ரால இது பண்ணி கேட்கறது வந்து கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் வர முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லா ஷேர் பண்ணலாம். ஓகே, சரி, எனக்கு இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக ஐஃபோன் ஒரு சில வகையில் எனக்கு ஓகே, ஐ எம் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வரும். இருந்தாலும் அதில் டவுன் சைட்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன் அமங் த டவுன் சைட்ஸ் வந்து டைப் சி டேக்கே போட்டாலும் கூட எனக்கு ஒரு திருப்தி எப்பயுமே கிடைச்சதில்ல அவ்வளோவா. பட் தலைவன் மாஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கணும்னு இப்போ எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து ஸ்கேல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணுதுடா. எவ்வளோ இங்கே பாடுறா, இதில் இவ்வளோலாம் வால்யூம் வந்தது இல்லைடா. ப்ளீஸா இங்கே வரு. இங்கே பேர் நான் கேட்டுட்டே இருப்பேன் போல. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஹெட்செட் நல்லா இருக்கு. அதான் ஐஎம் நல்லா இருக்கு. அந்த ஐஎம்க்கு நான் பவர் சரியா டிரைவ் பண்ணலன்னா அந்த ஐஎம் மொக்கையா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா வாங்குறது வந்து ஒரு சூப்பரான பைக் ஹைபஸ் வாங்கிட்டு உள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி வண்டி ஓட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, சொல்லிக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து இதை வச்சு நல்லா பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு நினைக்கும். எனக்கு இந்த டேக் போட்டப்பெல்லாம் என்ன தோணுன்னா, நான் K20 ப்ரோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து இந்த சாம்பிளிங்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்குனதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்பிள் மியூசிக்கில் பார்த்துருப்போம்ல, ரீசாம்பிளிங் பண்ணுறது வந்து சின்னதாக இருக்குது, ஆப்பிளில் வந்து கரெக்டாக ரீசாம்பிளிங் பண்ணி புஷ் பண்ணுதுன்னு சொல்லி பேசிடுவோம்ல, அந்த கதையை ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் ஆடியோ மாடிஃபிகேஷன் லைப்ரரியே போடுவோம், டூல்ஸ் போடுவோம். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியுமே இதை போட்டோன்னே எனக்கு என்ன தோணுன்னா, இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், செம்ம வைடாக இருக்கும். எனக்கு வைடு ரொம்ப அதிகமாக டேக் போட்டோடனே எனக்கு வைட்னஸ் தான் சூப்பராக தெரியும். அண்ட் பவர் தெரியும். ஆனால் ஒரு ப்ளூடூத்தாக இது இவ்வளோ புஷ் பண்ணி அது 2K ரேஞ்சில் அந்த டைமில் லான்ச் ஆகிறப்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஆனால் குவால்காமோட ஆப்டெக்ஸ் இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எல்டாக் ஓகே, எல்டாக் வந்து பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். LHDC ரொம்ப ரேரு. ஓகே, ஆப்டெக்ஸும் கொஞ்சம் ரேர் தான். மேபி குவால்காமோட சிப் யூஸ் பண்ணி ஆஸ்ட்ரனல்கள் போகிறனால தான். அதனால தான் ஆஸ்ட்ரனல்கள் அந்த ஹெட்ஃபோன்ஸும் பார்த்தோன்னா உனக்கு TWS அதுலேயும் வந்து ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் வரைக்கும். ரைட்டுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒன்று 2000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு பார்த்துருந்தீங்கன்னா வேறு ஏதாவது வெப்சைட்டில் இருக்குன்னா கூட மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. லிங்க் போட்டால் நிறைய தடவை என்ன பண்ணுன்னா, ஏதாவது லிங்க் போட்டா யூடியூப் வந்து ஒரு சேஃப்டி இதுக்காக தூக்கி விட்டுரும். நானே லிங்க் போட்டாலும் சில சமயம் தூக்கி விட்டுரும். ஓகே, அதனால வந்து நீங்க பேரை கூட சொல்லுங்க, நாங்க தேடி பாக்குறோம். ரைட்டா? நல்லா இருக்கு. ஓகே, சரி. தொடர்ந்து இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கிருஷ்ணா. பார்க்கலாங்க. பை.